You guys already knew my story. I'm a 23-year-old YouTuber, editor, living alone in Chennai, happily. என்னதான் ஹாப்பிலின்னு வாய் வார்த்தையா சொன்னாலும் சென்னையில நான் நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இடம் தான். ஏன் இந்த இடம் எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மனிதர்கள். என்னோட பல வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க இவங்களை, பட் இருந்தாலும் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் தம். பிரணீஷ், ஜோயல், சத்யா, அழகர், ஜனா, கொனஹா மற்றும் கண்மணி. நாங்க எல்லாரும் ஒரேடியா ஒட்டுக்கா அந்த வீட்டுல தங்கலைனா கூட எங்களோட ஃப்ரீ டைம்ல நாங்க எல்லாம் ஒண்ணு கூடி அட்டி போட்டு கதை பேசுற ஒரு இடம்னா அது அந்த வீடு தான். அதுலேயும் முக்கியமா அந்த வீடு தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி. ஏன்னா தனியா இந்த 4 செவத்துக்குள்ள மனிதர்கள் கான்டாக்டே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இந்த பேச்சு துணைக்கே நமக்கு ஆள் இல்லையே அப்படின்ற ஃபீல் ஜாஸ்தி ஆகும் போதெல்லாம் நான் நேரா கிளம்பி பாய்ஸ் ரூமுக்கு போய் உட்காந்துருவேன். அப்புறம் அங்க போயிட்டா சொல்ல தேவையில்ல, சிரிக்கிறது, ஊர் நியாயம், உலக நியாயம், காசிப் பேசுறதுன்னு சொல்லிட்டு கலகலான் தான் இருக்கும். இப்படி பசங்களா சேர்ந்து இருக்கும்போது ஃபன்னுன்ற ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கெட்ட விஷயமும் இருக்குது. உருப்படாம போறது பாரியோட சேர்ந்தீங்க நாரிடுவீங்க. சேர்ந்திருந்து உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச நண்பர் பிரணீஷ் வந்துட்டு, நான் இங்க இருந்தா உருப்பிட மாட்டேன் தெரிஞ்சு போச்சு, அதனால நான் பெங்களூர் போறேன், பெங்களூர் போய் கொஞ்ச நாள் தனியா இருந்து ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவெடுத்து கிளம்பிட்டான். வீடியோல போட போறியா? ஒரு சர்க்கிள்ல இருந்து ஒருத்தன் காணாம போனாலே அந்த குரூப்போட நிலைமை உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். எல்லாரும் அவன் வேலையில பிஸி ஆயிட்டாங்க, விச் இஸ் கிரேட். ஆனா இந்த ஃப்ரீ டைம்ல ஒன்னா கூடி இருந்து பேசுறதுன்ற அந்த சம்பிரதாயமே காணாம போயிடுச்சு நண்பர்களே. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு நாள் வேலைக்கு நல்லா ரொம்ப தனியா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி வழக்கம் போல வண்டியை பாய்ஸ் ரூம் போயிடுவோம்னு கிளம்பி போனேன். பட் சர்ப்ரைசிங்லி இட் டசன்ட் ஃபீல்ஸ் த சேம். முதல்ல சொன்ன மாதிரி எப்ப டல்லா இருக்கு நாங்க போனாலும் கலகலான்னு சிரிச்சுட்டு தான் வருவேன். ஆனா இந்த வாட்டி போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற அமைதிக்கு யாருமே தேவலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நான் முதல்ல மென்ஷன் பண்ண நபர்கள்ல பாதி பேர் அந்த ரூம்ல இல்ல, ஒருத்தர் அந்த ஊர்லயே இல்ல. வாட் ஹேப்பன் டு திஸ் ஹாப்பியஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆனா எனக்கு இருந்துச்சு. அப்புறம் பெருசா அந்த திசை பக்கமே போறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒருத்தன் சத்யா மட்டும் அப்பப்ப டீ குடி வருவான். நாங்க 2 பேரும் உட்காந்து புலம்பிட்டு இருப்போம், என்னடா பாய்ஸ் ரூம் முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்க ஆன்ரோலிங் பேஜ்ல வந்துட்டு ப்ராப்பரா கண்டென்ட்டே போடுறது இல்ல, ஸோ அதை ஏதாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ப்ராப்பரா டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணி எல்லாரையும் வர சொல்லியிருந்தோம். ஸோ ஃபைனலி 1 மாசம் கழிச்சு தனித்தனியா இருந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்னா மீட் பண்ணோம். நல்லாதான்டா இருக்கு, தனிமையா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கு, போக போகதான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தவன மீட் அண்ட் கிரீட் எல்லாம் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டாண்டப் கமெடியன் மாதிரி இருக்கான், கையில மைக்கு பிடிச்சி கருத்து ஷூட்டை சூப்பரா போகுதுடா, எனக்கு தான் எனர்ஜி இல்லை. இப்படிதான் நீண்ட நாட்கள் கழிச்சு ஒன்னா மீட் பண்ற நண்பர்கள் நாங்கெல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங்கும் நிறைய ஃபன்னும் பண்ணி அந்த நாளை அருமையா முடித்தோம். அன்னைக்கு ஷூட் பண்ண கண்டென்ட்ஸ்லாம் எங்களோட ஆன்ரோலிங் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தவறாம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம வீடியோக்கு எவ்வளவு மார்க்குன்னு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நீங்க கேட்கணுமா, அதெல்லாம் உங்க கடமை, தவறாம நீங்க பண்ணணும். ஓகே, பை.